Hi, வணக்கம். Good morning. Welcome to another episode of PR Cricket Chat. நேத்தி ஆர்சிபி சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆஃப் த மார்க். ருத்துராஜ் கேப்டன்சிக்கு ஒரு டிக் மார்க். இன்னைக்கு ரெண்டு அதிரடியான போட்டிகள். டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் நைட் கேம் வந்து கேகேஆர் அண்ட் சன்ரைசர்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் பஞ்சாப்ல டாக்கிங் பாயிண்டே ரிஷப் பந்தோட கம்பேக் தான். ஒரு பயங்கரமான இன்ஜுரிக்கு அப்புறம் வராருங்க. 15 months ago கார் ஆக்சிடென்ட். அவர் நடப்பாரான்னு தெரியல. திரும்ப கிரிக்கெட் ஃபீல்ட்ல வராரு. அதுவே ஒரு வின் அவருக்கு. தட் அவரால் திரும்ப நடக்க முடியும். அதுக்கு மேல கிரிக்கெட் ஆட முடியும்னா அது ஒரு டபுள் பாசிட்டிவ். அவர் பழைய லெவல்ல ஆடிட்டாருன்னா அது அமேசிங் கம்பேக்கா இருக்கும். ஹோப்ஃபுல்லி ஆல் கோஸ் வெல் ஃபார் ஹிம். ஏன்னா ரிஷப் பந்த் கிரிக்கெட்டர் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஃபார் ஹிம் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அவர் திரும்ப நடக்கிறாரு. அது பெரிய விஷயம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஷிகர் தவான் அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இல்ல இப்போ. பட் ஸ்டில் ஒரு ஐபிஎல்ல ஒரு தாதா. அண்ட் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் நிறைய அண்டர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் இந்த வருஷம் ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். இன்ஃபேக்ட் கெவின் பீட்டர்சன் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல்ல வின் பண்ணுவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு. எப்படி போகுதுன்னு பார்க்கணும். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மேட்சோட ஃபேண்டசி பிக்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மிச்சல் மார்ஷ், ஏன்னா அவர் ஆஸ்திரேலியன் T20 கேப்டன், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஷிகர் தவன் எப்பவுமே ஐபிஎல் தாதா. ரிஷப் பந்த் ஏதோ பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் அந்த கம்பேக்ல. டேவிட் வார்னர் அஃப்கோர்ஸ், புட்டபொம்மா வார்னர் இஸ் தேர் அண்ட் ககிசோ ரபாடா, பிரீமியர் ஃபாஸ்ட் பவுலர் இந்த வேர்ல்ட். அவர் தான் என்னோட இந்த ஃபைவ் தான் என்னோட சாய்ஸ் ஃபார் தி ஆஃப்டர்நூன் கேம். நைட் கேம் நீங்க பாத்தீங்கன்னா கேகேஆர் வர்சஸ் சன்ரைசர்ஸ். சன்ரைசர்ஸ் என்ன பண்றாங்கன்னு புரியலங்க. மாக்ரம் தான் உங்களுக்கு எஸ்ஏ T20 ஜெயிச்சு கொடுத்தாரு. வித்தின் த மந்த் ஆஃப் தட் மாக்ரம உட்காத்தி வச்சு பேட் கமின்ஸை கேப்டனா போட்டாங்க. அப்கோர்ஸ் பேட் கமின்ஸ் வந்து 18 கோடி வாங்கியாச்சு. ஸோ அவரை போட்டுதான் ஆகணும், அவரை உட்காத்தி வைக்க முடியாது. பட் அது ஒரு சன்ரைசர்ஸ் ஐ திங்க் அவங்க வேர்ஸ்ட் அப்போனன்ட். அவங்க தான் என்ன மேனேஜ்மெண்ட் ஏதாவது இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு இயர் கோச் மாறும், ஒரு இயர் கேப்டன் மாறும். இந்த வருஷமா அது மாதிரி தான். ஸோ அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் பேக் இன்ஜுரி, கான்ட்ராக்ட் லாஸ், நிறைய கான்ட்ரவர்சியில் அவரும் வராது. ஐம் ஷூர் அவரும் வந்து பாயிண்ட் ப்ரூவ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா கோடீஸ்வரங்கோட பேட்டில். ஸ்டார்க் வந்து 22 கோடி, கமின்ஸ் 20 கோடி. ஸோ ஆஸ்திரேலியன் பேஸ் பவுலர்ஸ் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ். அங்க ஃபேண்டசி பிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரிங்கு சிங், மிச்சல் ஸ்டார்க், ஃபில் சால்ட், Klassen and Cummins for Hyderabad. Rinku, Stark and Salt for KKR and Klassen and Cummins for Sunrisers Hyderabad. கேகேஆர் கல்கட்டா பிச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் பவுன்சியா இருக்கும்னு கியூரேட்டர் சொல்றாரு. வேர்ல்ட் கப்ல ஸ்லோவா இருந்தது. இப்படி ஃபாஸ்ட் அண்ட் பவுன்சியா இருந்தா மிச்சல் ஸ்டார்க் டெஃபினட்டா கேம்ல வருவாரு, கமின்ஸ் கேம்ல வருவாரு. ஸோ இங்க ரெண்டு பேரும் கேரண்டீட் பிக்ஸ். ஸோ அகைன் ரிங்கு, ஸ்டார்க், சால்ட், கிளாசன், கமின்ஸ். ஃபில் சால்ட் இந்த ஐபிஎல்ல ஏதாவது பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another episode of PR Cricket Chat. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. நாளைக்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேம்ஸ் ரிவ்யூ பண்ணி ஃபேண்டசி பிக்ஸையும் பார்ப்போம். இன்னைக்கு கேம்ஸ் எப்படி போச்சுன்னு பார்ப்போம். இன்னைக்கு கேம்ஸ்ல ஐ எம் பிக்கிங் பஞ்சாப் அண்ட் கேகேஆர். ஸோ பிக்ஸ் கரெக்டா இருக்கா நாளைக்கு வந்து பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.